அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி ஒரு நீர் ராசி. இதன் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எதிலும் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எனினும் சில விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. இந்த மாதம் உங்கள் ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளன. கிரக நிலைகளை பொறுத்தவரை ராசியில் சந்திரன், சுகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் அமைந்துள்ளன. இந்த மாதத்தில் சில முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடக்க உள்ளன. செப்டம்பர் 11 புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 14 செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 15 சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 16 சூரியன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 29 புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் குருவும் சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு அபரிதமான பலன்கள் உண்டாகும். மாதத்தின் தொடக்கத்தில் இருந்தே அனைத்து காரியங்களும் சுறுசுறுப்பாக நடக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். பண வரவுக்கு எந்தவித பற்றாக்குறையும் இருக்காது. எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்கும். வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் தொடர்ந்து நடைபெறும். திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் கைகூடும். பயணங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை தரும். சில நேரங்களில் திடீர் கோபம் வரக்கூடும். உங்கள் பேச்சு மற்றவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். எனவே பேச்சில் நிதானம் தேவை. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சிலருக்கு புதிய காதல் உறவுகள் வர வாய்ப்புள்ளது. நட்சத்திரங்களுக்கான பலன்கள். விசாகம் 4ஆம் பாதம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே மரியாதை கூடும். சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாக நடைபெறும். புதிய வீடு, நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். கேட்டை, இந்த மாதம் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும். உங்கள் திறமைக்குரிய பாராட்டு கிடைக்காமல் விமர்சனங்கள் வர வாய்ப்புள்ளது. திடீர் கோபம், வீண் செலவுகள், பிடிவாதம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார சிக்கல்கள் தீரும். கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுக்கும் யோகம் உண்டாகும். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர உங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வரவும். மேலும் இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 17 மற்றும் 18. இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. விருச்சக ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களை பெற வாழ்த்துக்கள்.